நல்லா ஆஹா. தூங்கி இருக்கீங்க. சரி சரி. அப்புறம் அதாவது நல்லா ஆ, தூங்கி ஓரளவுக்கு இல்ல இல்ல தூங்கி இருக்கீங்க. அது இது சத்தம் கேட்டுச்சு, ஆனா எந்திரிக்க முடியல. அப்படின்னா ம். தூக்கம் வந்திருக்குது இல்லையா? ஆமா தூக்கம்னாலதான் எந்திரிக்கல. தூக்கம் ஏன்னா வந்திருக்குதுன்னு சொல்றாரு. தூக்கம் வந்திருக்குதுங்கிறார். தூங்கிட்டே இருந்ததுனாலதான் எந்திரிக்கல. அதாவது ம். நியாயமான தூக்கமே வரலைன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ம், அப்ப ம். நியாயமான தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் தூக்கத்தை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடலாம். முதல்ல நியாயமான தூக்கம் வரணும். அதற்கப்புறம் தான் நம்ம கூட்டுறது குறைக்கிறது இல்ல. முதல்ல நியாயமான தூக்கமே வரலைன்னா ஒரு திருப்தியே வராது. என்னது? ஒரு மன திருப்தியே ஆமா. வராது. ம். ரொம்ப கொடுமையா தூங்கிட்டே இந்த இருந்ததுனால ஆ. எந்திரிக்கல. நமக்கு தூக்கம் வர்றதே பெருசு. ஆ. இப்ப இப்ப ஆஹ் இப்ப இப்ப எவ்வளவு ஆகுது உங்களுக்கு ஏஜ்? நம்மளுக்கு 67 வரும். 67. ஆஹா. ஆமா. உங்களுக்கு எங்களுக்கு இப்பதான் 60 ஐயா. அடுத்த 60ஆ? மாசம் பிப்ரவரி அதான் நான் 59 லாஸ்ட். நம்மளும் சார் ஒரே வயசு தான், 67. ஆமா சாரு நீங்களும் ஒரு வயசு. ம். ஆமா, ஆனா ஒரு வயசு. சாரு இருக்கிற மாதிரி சாருக்கு உங்களுக்கு பார்த்தோம்னா எவ்வளவு ஏஜ்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு 80 வயசு கிட்ட ஆன மாதிரி. நம்ம ஒரு நம்ம ம். இது அவரு 30 வயசு 35 வயசுல இருந்தே இந்த இதுக்கு வந்துட்டாரு. நம்ம ஆ. சிகரெட்டு சாராயம் எல்லாம் குடிச்சு உடம்பெல்லாம் ம். கெடுத்து இவ்வளவு நாள் ம். மாமிசமெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் 3 வேளை கறி சாப்பிடுவோம். அப்பா. மாமிசம், ஆஹா. ஆபா. கறி, மீன், காலையில ஆ. மதியம் இரவு இப்படி இருந்த ம். குடும்பம் எல்லாம் இந்த பல இது ரியாக்ஷன் இதெல்லாம் ஆகி உடம்பு கெட்டு போச்சுல்ல. ஆமா. உடம்பு கெட்டு போய் கடைசி காலத்துல விட்டு வர்றோம். எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம், இந்த ம். மண்டை அழுத்த போகவே இல்லை. ம். ஹோமியோபதியில எல்லாம் ஹோமியோபதியில எல்லாம் 20 வருஷம் 25 வருஷம் தொடர்ந்து டெய்லி மருந்து. ஆமா. ம். அப்ப சார்கிட்ட வரும்போது ஒரு 3 வாரம் மருந்து வச்சிருந்தேன் கையில. ம். பூரா தூக்கி குப்பையில போட சொன்னாரு. ம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லா மருந்தையும் தூக்கி குப்பையில போட்டு பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வைத்தியம் வந்தது. வந்த பிறகு சுகர் குறைஞ்சிச்சு. இது ஒண்ணு மட்டும் தான் குறையாம இருந்துச்சு. இப்ப இந்த இதுக்கு பார்த்து இப்ப குறைய ஆரம்பிக்குது. ம். ம். இது இந்த மண்டை நம்மளுக்கு பச்சைவாமிட்டு எல்லாம் வந்துருச்சுங்க. தொடர்ந்து 30 நாள் தண்ணியில் இருந்தேன். எப்பங்க ஐயா? இது வந்த பிறகுதான். ஆஹா. இப்ப கணக்குக்கு 1 வருஷம் இருக்கும். 1 வருஷமே பச்சை வாமிட்டு வந்துருச்சு நம்மளுக்கு. ம். பச்சை வாமிட்டு எல்லாம் நெருக்காச்சு. ஓரளவு நம்மளுக்கு உடம்பு 90% முதவே சுத்தம் பண்ணிட்டாரு. ம். இப்ப அந்த 80% வரைக்கும் முதவே பச்சை வாமிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டாரு. அதனால இப்ப நம்மள மீதி இந்த குறைய சுத்தம் பண்றதுக்கு லேசா இருக்கு நம்மளுக்கு. கேஸ் எல்லாம் இருக்கிறது வெளியில, கேஸ் இருக்கிறதெல்லாம் வெளியே வரணும் ஐயா. இல்ல சாதாரண உணவு சாப்பிட்டதுனாலதே அதை சரியா சுத்தம் பண்ணல நான். சாதாரண உணவு சாப்பிட்டதுல அவ அது கரெக்டா ஒரு உணவுக்கு இத்தனை நாள்னு சொல்லுவார் அவரு. நான் அத முறையா அவரு பல பிஸியில இருந்துட்டாரு. ஆரம்பத்துல எல்லாம் அவரு அந்த குருகுல கல்விக்காக ஒவ்வொரு இடம் இதெல்லாம் தேர்வு செஞ்சு அந்த நேரம் நம்ம நேரத்துல பல பிஸியா வருது. இப்பமா இப்ப இருந்தா நம்மளுக்கு கேட்கறது லேஸ். அவரே டைம் போட்டு நம்மளுக்கு எல்லாம் ஷெட்யூல் கொடுக்குறாரு. அப்ப அப்படி இல்லை. நம்ம அவர் பல பாட்டு அலைஞ்சிட்டு இருப்பாரு. நம்ம தான் போன் பண்ணி அவர்கிட்ட பேசணும். இப்ப உங்களுக்கெல்லாம் லேஸ் டைம் போட்டு கொடுத்துறாரு, ஈஸியா பாக்குறீங்க. அப்பெல்லாம் அப்படி இல்லை. அவர் பாக்குற ஒரு ஊர்ல இருப்பாரு, இன்னொரு ஊர்ல போய் ஆளை பார்க்கணும், இப்படி பாரு பிஸியில் பயங்கர பிஸியில் இருந்தார்.
போன வருஷமெல்லாம் இப்ப சுத்திக்கிட்டே இப்ப இருந்தேன், எங்கேயும் உட்காரவே இல்ல. நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் போய் அங்க ஆளை செட் பண்ணி அந்த இடம் பார்த்து இது பண்ணி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இது அனுகூலம் இல்ல. இல்ல. இந்த ஒரே அனுகூலம் கிடையாது. இடத்துல அனுகூலம் ஆமா. இல்ல. இது ம். வந்து உங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க இப்ப வந்து உங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலம். ம். ம். கிளாஸ் அட்டன் அது பண்றதுக்கு அனுகூலம் இருக்கு. நம்மளுக்கு வந்து ஆனா நான் எப்போ ஒரு நாள் எடுத்துருவாரு. பெரும்பாலும் கேட்பேன். சும்மா ஆனா தண்ணி ஏதோ சாதா உணவு சாப்பிட்டாலும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தண்ணி குடிப்பேன். ம். அப்படியே இருந்ததுனால இந்த அளவு. ஆனா இன்னும் இன்னும் இந்த நேத்து சாப்பிட்டதே இன்னும் வெளியே ஒண்ணும் போகல இப்ப காலையில வரைக்கும். ம். அதே நேத்து வாழைக்காய் சாப்பிட்டீங்க இல்லைங்களா? வாழைக்காய். வாழைக்காய். ஆமா ஆமா ஒண்ணு இது காலையில ஒண்ணு வெளியே வரல. ஆ. அந்த அளவு அது இது. இனிமே கொடுக்கறது தானே இல்ல அது? இல்ல அந்த அவரு சொல்லுவார்ல சார் அது ம். அதே பாக்கலங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஆ, ஏதாவது நமக்கு ம், இடைஞ்சல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். அது வரைக்கும் ம், பண்ணலாம். நம்ம வந்து சுத்தப்படுத்துறது அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வந்து அந்த குடல் பதமாகட்டும். அது வந்துரும். ம், பண்ணிட்டு செய்யுங்க. மறுபடியும் இத பத்தி நம்ம ம். மறுபடியும் 10 மணிக்கு பேசலாம். சரிங்களா? நன்றி. நன்றி. நன்றி.